இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக குழுவினர் கூட்டணி கட்சிகளிடம் 2 கட்ட பேச்சு நடத்தியும் தொகுதி பங்கீடு எண்ணிக்கையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் ஒதுக்கி உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என அடையாளம் காண முடியாமல் தலா 2 தொகுதிகளை ஒதுக்கி முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழக காங்கிரஸ் தலைவராக அழகிரி இருந்தபோது தில்லி மேலிட தலைவர் முகுல் வாஸ்னிக் தலைமையிலான குழுவினர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து 12 தொகுதிகள் ஒதுக்கும்படி கோரிக்கை வைத்தனர். தலைவர் பதவியிலிருந்து அழகிரி மாற்றப்பட்டு செல்வ பெருந்தகை தலைமையிலான குழு சந்தித்து பேசிய போது கூடுதலாக 3 தனி தொகுதிகளுடன் மொத்தம் 15 தொகுதிகளை கேட்டனர். ஆனால் திமுக தொகுதி பங்கீடு குழுவினர் காங்கிரசுக்கு 7 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என கராராக கூறிவிட்டனர். இதையடுத்து 3வது கட்ட பேச்சு நடத்த திமுக தரப்பிலும் அழைப்பு விடுக்கவில்லை. காங்கிரஸ் தரப்பிலும் எப்போது வரவேண்டும் என்று கேட்கவில்லை. கடந்த தேர்தலில் புதுச்சேரியுடன் சேர்த்து இரட்டை இலக்கத்தில் ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகளை இம்முறையும் வாங்கினால்தான் தன் தலைமைக்கு கௌரவமாக இருக்கும் என செல்வ பெருந்தகை கருதுகிறார். அதற்கு மாறாக 7 தொகுதிகளை வாங்கினால் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படும், அது தேர்தல் வெற்றியை பாதிக்கும் என்றும் நம்புகிறார். எனவே 10 தொகுதிகள் பெற்றாக வேண்டும் என கங்கணம் கட்டி செல்வ பெருந்தகையும் 3ஆம் கட்ட பேச்சுக்கு செல்லவில்லை. 7ஆம் தேதி சுபமுகூர்த்த நாளாக இருப்பதால் அன்றைய தினம் திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு இறுதியாகலாம் என நம்பப்படுகிறது. அதுவரை இழுபறி நிலைமையே நீடிக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தொகுதிகளை கேட்கிறது. தனி சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்றும் அடம் பிடிக்கிறது. தனி சின்னம் என்றால் அக்கட்சிக்கு 2 தொகுதிகள் தர திமுக சம்மதம் தெரிவித்துள்ளது. ஆனால் கூடுதலாக ஒரு தொகுதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அக்கட்சியும் திமுக அழைப்புக்காக காத்திருக்கிறது. மதிமுகவும் தனி சின்னம் என்றால் விரும்பிய ஒரு தொகுதி கொடுக்க தயார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் 2 சீட்டுகளை ஒதுக்கலாம் என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு 2 தொகுதிகளை குறைத்து கொடுத்துவிட்டு அத்தொகுதிகளை மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு வழங்க திமுக திட்டமிட்டுள்ளது. அதே சமயம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடவும் கமலுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அவர் சம்மதிப்பாரா என்பது தெரியவில்லை. மனிதநேய மக்கள் கட்சிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் லோக்சபா தேர்தலில் சீட் இல்லை. 2026 சட்டசபை தேர்தலின் போது கூடுதல் தொகுதிகள் தரப்படும் என திமுக மேலிடம் தரப்பில் உத்தரவாதம் தரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.